ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருமுறை இயேசு கப்பர்நகூம் என்கிற ஊருக்குள் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே என்று கூப்பிட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்கு திமிர்வாதம் என்கிற ஒரு வியாதியில் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். ஆனால் அந்த 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். இயேசு இந்த பதிலை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு தமக்கு அருகில் உள்ளவர்களை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கும் காணவில்லை என்று இயேசு சொன்னார். பின்பு இயேசு அந்த 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசத்தோடு அவரிடத்தில் அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்விலும் மாற்றம் உண்டாகும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 100க்கு அதிபதியை போல் எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையை மட்டுமே நம்பி செயல்பட எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.